வணக்கங்க. இன்றைக்கி ப்ரௌனி வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 75 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். இது ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. 125 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஸ்வீட்டே இல்லாத டார்க் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம். இதை ரெண்டையுமே டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 1/2 கிலோ அளவுக்கு ப்ரௌனி கிடைக்கும். அதுக்கான அளவுகள் தான் இது. இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா ஆற வைக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 60 கிராம் வெள்ளை சர்க்கரை, 60 கிராம் நாட்டு சர்க்கரையை பொடியாக திரிச்சிருக்கிறேன். அதையும் நல்லா சலித்து சேர்த்துக்கலாம். ஆற வச்சுருக்கிற சாக்லேட் மிக்ஸையும் இதோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 90 கிராம் மைதா, 10 கிராம் கோகோ பவுடர் எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா சலித்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நம்ம இந்த கேக்கில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு திக் பேட்டர்னாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கேக் பாத்திரம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பட்டர் ஷீட் போட்டு நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் ரெடி பண்ணி வச்ச கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் டார்க் சாக்லேட் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஒயிட் சாக்லேட் சேர்த்துக்கலாம், சாக்கோ சிப்ஸ், நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ஒரு குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்புக்கல் போட்டு ஸ்டாண்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக்கை உள்ளே வச்சு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வெந்ததுக்கப்புறமா நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் தனியாக கேக் எடுக்க முடியும். பாருங்கள், நல்ல சூப்பராக ப்ரௌனி வந்திருக்கு. 1/2 kg கிடச்சிருக்கு. நல்லா சாஃப்டாக, மேலே மொறுன்னு, உள்ளே நல்லா சாஃப்டாக டார்க் சாக்லேட் சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ரௌனியை நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா வந்துருந்துச்சு.